தேவன் நம்மள பரிசுத்த தைலத்தினால் நம்மள அபிஷேகிப்பாரு. நம்ம இடத்துல ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பாரு, அந்நிய பாஷை வரங்களை கொடுப்பாரு. அப்படி எல்லாவற்றையும் நம்ம இடத்தில் கொடுத்து தேவன் நம்மளை அபிஷேகித்து அவருடைய நற்காரியங்களை செய்யும்படியாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாகவும், நம்மளை ரட்சிக்கும்படியாகவும் தேவன் ஆனந்த தைலத்தினால நம்மையும் அபிஷேகிப்பாரு. அவருடைய பரிசுத்த தைலத்தினால் நம்மளை அபிஷேகிப்பாரு. அந்த எண்ணெயினால் நம்மளை அபிஷேகிப்பாரு. புது எண்ணெயினால் நம்மளை அபிஷேகிப்பாரு. தாவீது அபிஷேகித்த அதே எண்ணெயினால் நம்மளை அபிஷேகிப்பாரு. தேவன் தந்த அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் எப்படி அதுல நம்ம நிலைத்து இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், வரங்களை பெற்றுக்கொண்டோம், வல்லமைகளை பெற்றுக்கொண்டோம். அந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி உணர்வோம், உணர்ந்து இது தேவனிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு வந்ததா அப்படின்னு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, நற்காரியங்களை செய்கிறது, ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்றது, இயேசு கிறிஸ்துவை போல நாமும் செயல்பட்டால் நம்மிடத்தில் தேவனுடைய ஆவி அவர் நம்மிடத்தில் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்பது உறுதியாகும்.